மற்ற கட்சிகள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள்ன்றதை விட அவரை எப்படி தனிச்சு கட்சி ஆரம்பிச்சாரோ அவரோட செயல்திறன் எப்படி இருக்குன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நல்லபடியா அவர் சொன்னது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஹாப்பியா இருக்கு. இது எங்களுக்கான ஒரு விடிவு காலம். தெய்வம் கோயிலை விட்டு மக்களோட வாழ வருது, சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத டைமே ஆட்சி அமைச்சிருக்காரு. அது ரொம்ப அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க வின் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு கான்பிடண்டா இருக்கு. தமிழ்நாடே வென்று எடுத்த தமிழ் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்றோம். பதவி ஏற்றது வந்து ரொம்ப ஒரு 5 நாளே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதாவது இது டிவி வச்சு பார்த்து ஒரு மாதிரி ஆகி போச்சு. நீ தளபதி சிஎம் ஆயிட்டாரு, அவ்வளோதான். நல்ல ரொம்ப மகிழ்ச்சி, சொல்றதுக்கு வார்த்தை அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கும். தரமாக இருக்கும். இந்த 5 வருஷம் தமிழக மக்களை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார். எல்லாமே அவர் செய்வார். அவர் சொன்ன பொறுப்பு எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவர் செய்வார். மற்ற கட்சியெல்லாம் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி முன்னாடி வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இன்னைக்கு தான் வந்து முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் செஞ்சிருவாரு. இன்னொரு 5 வருஷம் டைம் இருக்கு. ஒரு வருஷம் டைம் கொடுத்து பாருங்க. ஒரு வருஷத்துல எப்படி செய்யறாரு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எல்லாருமே, ஓ பரவாயில்ல விஜய் சார் நல்லா செய்யறாருன்னு. கண்டிப்பா அவர் செய்வார். தமிழகத்துக்கு நல்லதை கண்டிப்பா தளபதி செய்வார். நிற்போம். தேர்தல் இருக்கும்போது அவர் கூட இருந்தோம். இன்னைக்கு அரசியல் இருக்கிறாரு, இப்பயும் அவர் கூட இருப்போம். என்றும் தளபதியாக நாங்கள் இருப்போம். எப்பயும் தளபதி வழிகள். கண்டிப்பா இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம், 50 வருஷம் நினைக்கிறேன். ஃபுல்லா திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு புதிய கட்சி ஒன்று வருது. திராவிடமே இல்லாத ஒரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வர்றதுனால ஒரு தமிழை இவ்வளவு தூரம் வந்து ஆட்சி அமைக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். 2 வருஷத்துல ஆட்சி அமைக்கிறது இன்னும் பெரிய ஒரு சாதனை. கண்டிப்பா அவரை மாதிரி ஒரு அமைதியான அழகான ஒரு சென்னை தமிழ்நாடு உருவாகுன்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவரோட ஆட்சி அவரோட கையில அழகா அதாவது அவர் முடிவெடுக்கிற ஆட்சியா இருந்தா அழகா இருக்கும். எந்த ஒரு இப்போ வந்து ஆதரவு கொடுத்திருந்த எந்த கட்சியா இருந்தாலும் அவரை ரொம்ப தொல்லை பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது இருந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை எதிர்கருத்துக்களை கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பா அமையும் ஆட்சி. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் சார். அவர் 4 நாளா பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அளவில்லாத சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து பதவி ஏற்கிறாருன்னா வந்தது கிடையாது. வெளியவாது நின்று அந்த பெரிய ஸ்கிரீன்ல பாப்போன்ற சந்தோஷத்துல வந்த, ஆனா இப்ப இந்த அளவுக்கு பாக்குறதே சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.